ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மிக நல்ல மாதம். இந்த மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள், புனஸ்காரங்கள், பரிகாரங்கள் இது எல்லாமே பல மடங்கு பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. அந்த வகையில் நிறைய பேருக்கு ஒரு லட்சிய கனவாகவே இருக்கக்கூடியது அப்படின்னா ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லைன்னா கட்டணும் அப்படிங்கிறது தான். சில பேருக்கு கட்டணும் இல்லை வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் அதற்கான பண உதவி அப்படின்றது கிடைக்காது. சில பேர் பாதியில் கட்டி முடித்து அதை அதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு வசதி இல்லாமல் பாதியிலே நின்று போயிருக்கோம். இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை இந்த மாத வழிபாடு பண்ணுறது மூலயமா நம்ம சரி பண்ணிக்கலாம். சொந்த வீடு அப்படின்றது நம்மளுடைய கனவு அப்படின்றது நினைவாகும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். சொந்த வீடு அப்படின்னாலே நம்ம முருகப்பெருமான் தான். உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக முருகப்பெருமானோட படம் இருக்கும். அந்த முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு விளக்கேற்றுங்க. இதை இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 6 வாரம் பண்ணினா ரொம்ப நல்லது. சரி, என்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி 6 வெத்தலை, அதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அந்த 6 வெற்றிலைகளையும் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வரிசையாக வைங்க. தரையிலேயே வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக ஒவ்வொரு வெத்தலைக்கும் ஒவ்வொரு தட்டு வச்சு வைக்கலாம். அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. 6 வெற்றிலைக்கும் 6 அகல் தீபம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போடுங்க. இந்த சிகப்பு திரி போட்ட நல்லெண்ணெய் அகல் தீபத்தை ஒவ்வொரு வெற்றிலை மேலேயும் நீங்கள் வைக்கணும். இதை வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானோட சிறுவாபுரி பதிகம், வீட்டுக்குன்னே தனியாக பதிகம் இருக்குது, அதை மனசார உட்காந்து படிங்க. சொந்த வீடு அமைகிறதுக்கு உண்டான ஸ்தலமே சிறுவாபுரி தான். அந்த சிறுவாபுரி பதிகத்தை நீங்கள் மனசார படிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் மனமிறங்கி உங்களுடைய சொந்த வீட்டுக்கு உண்டான ஒரு கனவை நிறைவேற்றி கொடுப்பார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.